சிம்பிளா வீட்ல இருக்க பொருள வச்சு ஈஸியா கேக் பண்ணிடலாம். காஃபி பவுடர் எல்லாத்து வீட்லயுமே இருக்கும். இன்னைக்கு அந்த காஃபி ஃப்ளேவர்ல ரொம்பவே சாஃப்ட்டான ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மிக்ஸி ஜார்ல நல்லா சூடான பால் 1/2 கப் சேர்த்துக்கலாம். 1/2 கப் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர், நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் 1/2 கப் தயிர் சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சிருக்கிறத வேற ஒரு பவுலுக்கு மாத்திட்டு 1 கப் கோதுமை மாவு சேர்த்து கட்டி இல்லாம நல்லா கலந்துக்கோங்க. கட்டி இல்லாம நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துட்டு மெதுவா கலந்து விடுங்க. பாருங்க, கேக் பேட்டர் இந்த மாதிரி இருக்கணும். இது கரெக்டான பதம். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. குக்கர்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேட்டரை குக்கர்ல சேர்த்துட்டு கேஸ்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்க தயிருக்கு ஆப்ஷனலா 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிட்டு குக்கரை அது மேலே வச்சுட்டு சிம் பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டிக் விட்டு பாருங்க, கொஞ்சம் கூட ஒட்டாம வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். குக்கர் எடுத்து வச்சுட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் கேக் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இந்த காஃபி கேக்கில் இனிப்பு மீடியமாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா இனிப்பாக வேணும்னா ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 2 நாள் வரைக்கும் வெளியவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.